டிஎன்பிசியில் இருக்கிற சேர்மன்லேருந்து மெம்பர் வரைக்கும் சஸ்பெண்ட் ஆனதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குதா இல்லையா? அப்போது இது லஞ்சம்ங்கிறது சர்வசாதாரணமாக இங்கே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கண்டக்டரு, அப்புறம் வந்து நம்ம ஊர்லலாம் விவசாய கிணறுக்கு மோட்ரு இருக்கும்ல, அந்த மோட்ரு ரிப்பேர் பண்ணுறவர் தான் ஏவா வேலு. தன் கடின முயற்சியால் இன்றைக்கி வந்து பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாரு. அப்போது நாம் தான் சாட்சி. 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் சாட்சி. ஒரு ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் ஈடு என்ன சொல்லிச்சு? வெறும் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சல்ல. இதில் நம்ம இதை வச்சு நம்ம என்ன நினைக்க தோணுது? நம்ம ஈடி வந்து டாஸ்மார்க் தலைமை ஆஃபீஸில் ரைட் பண்ணாங்க. அப்போயே நினச்சோம் இந்த ரைடு அப்படியே திரும்பவும் செந்தில் பாலாஜி கிட்ட வரும். செந்தில் பாலாஜி மட்டுமே இவ்வளவு கோடி பணத்தை அடித்திருக்க முடியாது, அது இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடம்லாம் மாட்டோம். குறைஞ்சபட்சம் அந்த ஐஏஎஸ் அதிகாரி தேடினாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஐஏஎஸ் அதிகாரி? அவர் சிறைக்கு போனாரா? இல்லை அவர் மேலே சஸ்பெண்ட் எடுத்தாங்களா? ஒன்றுமே இல்லையா. ஒரு 2 நாள் செய்தி. இதற்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு கல்குவாரில் ஒரு 100 கோடி ரூபாய் அவள் வந்து அளவுக்கு மீறி எடுத்திருக்கா, முறைகேடாக எடுத்திருக்கான்னு வச்சுங்களேன். 100 கோடிக்காரன் இந்த பாரு, இப்போ நான் மூட போகிறேன், உன்னையும் கூட்டு போய் உள்ளே போட்டு மூட்டுருவேன், ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு 200 கோடி அடிச்சிடுறேன் சார், ஒரு 10% 20% வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான்னா சொல்ல மாட்டாங்க. இது நடந்திருக்குன்னு நான் சொல்லலை, இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் அதிமுகவுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்து அவங்க உள்கட்சி விவகாரத்தில் அவங்க பார்த்துக்கிட்டோம். திமுக எதனா பேசினா நம்ம பேசுகிறாய், நீ ரொம்ப யோகியமா, நீ முந்தானத்திலையும் கொள்ளாட்சி வந்தானடா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலான்றதுக்காக தான் இது முழுக்க தாவேக்காவில் இருக்கிற டீம் வந்து இதை வந்து ஒரு அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர, இவங்க ஊழல் பண்ண காசுலாம் எடுத்து அரசு கஜானாவில் போட்டு இதை கொஞ்சம் சரியாக நடத்தணுன்ற எண்ணம்லாம் இவங்களுக்கு சுத்தமாக இருக்கிறதா தெரியல சார். இது எல்லாருக்குமே தெரியுங்க. நீங்கள் இப்போ வந்து அரசாங்கம் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டாங்க சார். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது தானே. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லாருக்கும் தெரியப்படுனா, யாருமே சொல்ல வேணாம். நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணி தமிழ்நாடு அரசின் தற்போதைய கடன் எவ்வளோ அப்படின்னா அது வந்து புள்ளி விவரமாக கொடுத்துருது. அப்போது இந்த மாதிரி துறை ரீதியாக எவ்வளோ நட்டத்தில் இயங்குது, அப்போ அதுவும் ஒரு கடன் மாதிரி தான். துறை ரீதியாக எவ்வளோ நட்டத்தில் இயங்குதுன்னா அது போக்குவரத்து துறை இவ்வளோ, மின்சாரத்துறை இவ்வளோ அப்படின்னு அதே சொல்லிடுது. இதுக்கு ஒரு வெள்ளை இருக்கியா? இதுக்கு பேர் வெள்ளை இருக்கியா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏவா வேலு அவருடைய இல்லத்தில் 14 மணி நேரத்துக்கு மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய ரெய்டு நேற்று நடைபெற்றது. முடிவில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு சுமார் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை பணம் எதுவுமே எடுக்கலை, லேப்டாப் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நான் பரிசுத்தமானவன், சட்ட ரீதியாக இதையும் எதிர்கொள்ள தயார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல வேலை, சட்ட ரீதியாக நான் வந்து தூய்மையானவன், என் மீது தவறில்லை, சட்டப்படி நான் செய்தது தவறில்லை என்ற மாதிரி நம்ம நித்யானந்தா சொல்கிற மாதிரி சொல்லாமல் போன வரைக்கும் சந்தோஷம்தான். என்ன சொல்கிறேன், பொதுவாகவே நீங்கள் அதிமுக ஆட்சி மாதிரி திமுக ஆட்சி வந்து கொஞ்ச நாளில் சரசரன ரைடு அது இதுன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருடங்கள் அந்த ரைடெலாம் என்னாச்சு யாருக்குமே தெரியல, இனி வரைக்கும் தெரியல. அந்த மாதிரி இன்றைக்கி தாவேக்கு ஆட்சி வந்திருக்கு. நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துருப்பீங்க, பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து இப்போ சாதாரணமாக ஒரு அரசு வேலைன்னு வச்சிங்களேன், அது வந்து முன்னெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. திமுக ஆட்சியில் அப்படியே அது டபுள் ட்ரிபிளாக மாறிடுச்சு. அப்போது பார்ட்டி ஃபண்டை வந்து கொஞ்சம் கட்சிக்காரங்கிட்ட கொஞ்சமாகவும் நார்மலாக ஒரு 100 போஸ்டிங்னு வச்சுங்க, ஒரு போஸ்டிங்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பார்ட்டி ஃபண்டுன்ற முறையில் அதை வாங்கி ஒன்று இவங்க வச்சுப்பாங்க, அமைச்சர்களே வச்சுருப்பாங்க. அமைச்சர்கள் அந்த லெவல் அவங்கள சீனியாரிட்டி பொறுத்து அது வந்து மேலே கொடுக்கறது மாறும். இது இயல்பு, இது எல்லா இடத்துலையும் நடக்கும்.
நீங்கள் வந்து ஏன்னா நிறைய பேர் காசு வச்சுருக்கான். இப்போ அவனுக்கு எப்படியாவது வேலை வேணும், எல்லோரும் போட்டி போடுறான், அதில் காசு எடுக்கிறவன் வேலைக்கு போயிடுறான். பொதுவாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு 20,000 சம்பளம் இல்லை ஒரு 30,000 சம்பளம் நார்மல் பேசிக்னு வச்சுங்களேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் காசை முதல்ல கொடுத்துடணும். போய் கேட்டோம்னா, ஏங்க அவன் வந்து 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய போகிறான், ஒரு 3 வருஷம் காசு தானுங்க கணக்கு பண்ணி கேட்குறோம் பார்ட்டி ஃபண்டுன்னு, கொடுத்தா என்ன? அது கொடுப்பதற்கு மக்கள் தயாராகிட்டான். அதுதான் அங்கே சிக்கல். ஏன் நாங்கள் கொடுக்கணும், நீ வந்து மெரிட்டில் எடு போ வான்னு யாரும் கேட்காம அதை வந்து சரி நான் கொடுத்துட்றேன் 3 வருஷம் காசு தானே அப்படின்னு தான் கொடுத்தாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு அடிப்படை கிளாஸ் 4 வேலைக்கு கூட வந்து 5 லட்சம் கொடு சார். சத்துணவு அமைப்பாளர், அதோட இந்த இது இல்லை, இந்த ரேஷன் கடையில் வெயிட்டு போடுறாங்கல்ல, அது என்ன பெருசாக சம்பளம் வந்துடும். அதற்கு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, பார்ட்டி ஃபண்ட் பேரில் கலெக்ட் பண்ணாங்க, அது இப்போ நேரடியாக அரசாங்கத்துக்கு வருது. சார் இது எப்படி? இது பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒரு லஞ்சம். அப்போது லஞ்சத்தை தனியான நபர்கள் வாங்கியிருந்தாங்க, இப்போ நாங்களே வாங்கிக்கிறோம். முன்னாடி தான் சில ஜோக்கெலாம் கேள்விப்பட்டிருக்கோம், யோ அஃபிஷியலாக பட்டா கொடுத்துக்கு இவ்வளோ லஞ்சம்னு சொல்லிடியா. பட்டா வாங்குறதுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று கட்டிருப்போம், இல்லை லைசன்ஸ் வாங்க ஒரு ஃபீஸ் ஒன்று கட்டிருப்போம். அஃபிஷியலாக நீ வந்து ஒரு லைசன்ஸுக்கு எல்எல்ஆருக்கு இவ்வளோ, ஹெவிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதையும் கொடுத்து காசை வாங்கிட்டோம்னா அந்த காசு அரசாங்கத்துக்காவது போகணும்னு ஒரு சில ஜோக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி இப்போ வந்து பார்ட்டி ஃபண்ட்லாம் வந்து நேரடியாக அரசாங்க கஜானாவுக்கே வந்துடுது. அப்போ அஃபிஷியலாக நாங்கள் வந்து லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக்கி விட்டோன்ற மாதிரி தான் இது. அப்போது இந்த மாதிரி நிலையில் இது எல்லா ஆட்சி காலத்திலும் சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். இது ஒன்றும் பெருசாகவும் இல்லை. இப்போ நம்ம ஒரு இடம் போகிறோம், ஒரு 50 பேர் க்யூவில் நிற்கிறான், நமக்கு டைம் இல்லை, ஆஃபீஸுக்கு போனால் லேட் ஆகும். சரி எவனாவது ஒருத்தவங்க சைடில் கீழே நிற்கிறான், நான் பார்த்து அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட ஒரு 100-200 கொடுத்து இது கொஞ்சம் கட்டி கொடுத்துருப்பா, டைம் ஆகுது அப்படின்னு மக்கள் வந்து நம்ம அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அதால தான் எல்லாம் இப்போ சார் டிஎன்பிசியில் வந்து ஊழல் நடக்குதுன்னு சஸ்பெண்ட் ஆனாங்களா இல்லையா? டிஎன்பிசிங்கிறது அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்களே பேப்பர் திருத்துவாங்க, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்களாக நினச்சா கூட அதை ட்ரேஸ் பண்ண முடியாது, ஒரு கோடு மேலே இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிட்டு அதுக்கு இன்னொரு கோடு தருவாங்க, அது வந்து கம்ப்யூட்டர், அதில் யாரும் போக முடியாது அப்படிலாம் வெளியில் வந்து வியாக்கியானம் பேசிட்டு டிஎன்பிசியில் இருக்கிற சேர்மன்லேருந்து மெம்பர் வரைக்கும் சஸ்பெண்ட் ஆனதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குதா இல்லையா? அப்போது இது லஞ்சம்ங்கிறது சர்வசாதாரணமாக இங்கே போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கண்டக்டரு, அப்புறம் வந்து நம்ம ஊர்லலாம் விவசாய கிணறுக்கு மோட்ரு இருக்கும்ல, அந்த மோட்ரு ரிப்பேர் பண்ணுறவர் தான் ஏவா வேலு. தன் கடின முயற்சியால் இன்றைக்கி வந்து பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறாரு. அப்போது ஆட்சி மாறின உடனே இந்த மாதிரி ரெய்டு வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ நீங்கள் இப்போ போய் நீங்கள் போய் ரைட் பண்ணி என்னத்தை எடுத்திருப்பீங்க? இவங்க அசாத்தியமாக இருந்து ஏதாவது 1-2 பேப்பருக்கு பிறகு விட்டு ஏதோ ஒரு டைரி விட்டுது, அவனுக்கு அதை கொடுத்தேன் இவனுக்கு இதை கொடுத்தேன் அப்படின்னு எழுதி வச்சுருந்தது மாட்டினா தான் உண்டே தவிர, நாங்கள் இவ்வளோலாம் வாங்கினோங்க, இத்தனை வேலைக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, நான் வந்து ஒரு பாலம் கட்டினேங்க, அந்த பாலம் 3 மாதத்தில் அடிச்சுன்னு போயிடுச்சுங்க, அதில் இவ்வளோ காசுங்க, இவ்வளோ வந்து டெண்டருங்க, இவ்வளோ வந்து எனக்கு கொடுத்தாங்க, அதில் வந்து கான்ட்ராக்டர் அவ்வளோ எடுத்துனாரு, இன்ஜினியருங்களுக்கு அவ்வளோ கொடுத்தாரு, இவ்வளோ கொடுத்தாருன்னு கணக்கு இருக்கும். ஆக இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கண் துடைப்பு தாங்க. இது எல்லாருக்குமே தெரியுங்க. நீங்கள் இப்போ வந்து அரசாங்கம் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டாங்க சார், இது எல்லாரும் தெரிஞ்ச கருத்து தானே. 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுனா, யாருமே சொல்ல வேணாம். நீங்கள் போய் கூகுளில் செக் பண்ணி தமிழ்நாடு அரசின் தற்போதைய கடன் எவ்வளோ அப்படின்னா அதை வந்து புள்ளி விவரமாக கொடுத்துருது. அப்போது இந்த மாதிரி துறை ரீதியாக எவ்வளோ நட்டத்தில் இயங்குது, அப்போ அதுவும் ஒரு கடன் மாதிரி தான். துறை ரீதியாக எவ்வளோ நட்டத்தில் இயங்குதுன்னா அது போக்குவரத்து துறை இவ்வளோ, மின்சாரத்துறை இவ்வளோ அப்படின்னு அதே சொல்லிடுது. இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா? இதுக்கு பேர் வெள்ளை அறிக்கையா? இல்லை. அதே நேரத்தில் இந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற முறைகேடுகள், டெண்டர்கள் விடப்பட்டது எல்லாமே சரி செய்து அரசு கஜானாக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற கருத்து எப்படி நீங்கள் சரி செய்வீங்க சார்? அதாவது முறைகேடு நடந்திருக்கு சார். இப்போ நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். ஒரு பால் பண்ணையில் இந்த பால் சொசைட்டி இருக்குல்ல, அதில் ஒருத்தன் தண்ணி ஊற்றி பாலில் மிக்ஸ் பண்ணி விற்றுருக்கான் சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து அந்த பாலில் தண்ணி ஊற்றினால அவனை வந்து நிப்பாட்டோம், இதோடு தண்ணி நாங்கள் ஊற்ற மாட்டோம், இது சரியா? ஏற்கனவே அவன் பாலில் தண்ணி ஊற்றி ஏகப்பட்ட பணத்தை கொள்ளாச்சிருப்பான்ல, அதற்கு உண்டான வழி என்ன? அதை பிடிச்சிட்டு அந்த மாதிரி இதோட நடக்காது
அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர நாங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் திருத்திட்டு இப்போ நீங்கள் ஒரு 75-80 கல்குவாரியை மூடணும் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. ஏன் மூணுனீங்க சொல்லுங்கள்? இல்லை, அந்த கல்குவாரிகள் மூலமாக அங்கே முறைகேடுகள் பெரிய அளவில் நடந்திருக்கு, இயற்கை வளங்கள் திருடப்பட்டிருக்கு. திருடினதெல்லாம் எவ்வளோ? அப்போ அரசாங்கத்துக்கு காசு தானே, அது நாட்டோட காசு தானே, அதை திருடி இருக்கான்ல, அதற்கு உண்டான பரிகாரம்னா. இப்போ செந்தில் பாலாஜி சொன்னார், ஆமாங்க நான் வந்து வேலைக்கு காசு வாங்கினேங்க, வந்து அப்புறம் பிரச்சனைன்னு வந்த பிறகு நான் காசை கொடுத்துட்றேன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கூட சரி பரவாயில்ல கொடுத்துடாமலது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மேல்முறையில் அதை எப்படியா ஒத்துக்க முடியும் அப்படின்னு தான் வந்தது. அப்போது இது வரைக்கும் திருநதெல்லாம் போட்டோம், எல்லாம் கோட்டை அழிப்பா, இதுலேருந்து நேராக ஒழுங்காக போட்டுன்றது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது இதற்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு கல்குவாரியில் ஒரு 100 கோடி ரூபா அவன் வந்து அளவுக்கு மீறி எடுத்திருக்கான், முறைகேடாக எடுத்திருக்கான்னு வச்சுங்களேன். 100 கோடிக்கார இங்கே பாரு, இப்போ நான் மூட போகிறேன், உன்னையும் கூட்டு போய் உள்ளே போட்டு மூட்டுருவேன், ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 200 கோடி அடித்தவன் சார் ஒரு 10% 20% வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? இது நடந்திருக்குன்னு நான் சொல்லலை, இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா? இப்போ ஏவா வேலு மட்டும்தான் இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டில் வந்து ஆளாக்கப்பட்டிருக்காரா? சார் நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி வச்சுங்க, இந்த 5 வருஷம் ஆட்சி நல்லபடியாக போகுதுன்னு வச்சிங்களேன், 5 வருஷம் கழிச்சு அடுத்து வேறு ஒரு ஆட்சி வந்தால் இதே சீக்வன்ஸி தொடருதா இல்லையா பாருங்கள். இதில் ஒரு 10 பேர் எடுத்து போட்டு இவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து தண்ணி குடிக்க வைப்போம் அப்படின்றாங்கல்ல. ஆனால் இதுவரை யாருமே இது வந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுத்ததா வரலாறு இல்லை. அது மாதிரி தான் இவங்க இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பயன்படுத்துவதற்கு இவர்கள் நினைக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் இதில் பெருசாக வந்துடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அதே நேரத்தில் இப்போ செந்தில் பாலாஜி வாரத்தை பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தது 1 வருட காலம் வரைக்கும் சிறையில் கூட இருந்திருக்காங்க, தண்டனைகள் அப்படிங்கிற அடிப்படையில் சிறையில் கூட இருந்திருக்காங்க. ஸோ இதை எப்படி சார்? பொதுவாகவே இதை மிரட்டுவதற்கு, பணிய வைப்பதற்கு, ஏதோ ஒரு வகையில் இதை பயன்படுத்தி கொள்வதற்கு தான் வந்து எல்லா மேலகர அரசும் பார்க்குறாங்க சார். நீங்கள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் டாஸ்மார்க் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1,25 லட்சம் பேர் குடிக்கிறாங்க சார். ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக ஒரு கோட்டர்னு போடுங்க சார், ஒரு கோட்டருக்கு 10 ரூபா சார். அப்போது அந்த 1,25 லட்சம் பேரில் ஒரு 25 லட்சத்தோட விட்டுருங்க, 1 கோடி பேர். 1 கோடி பேருக்கு ஒரு கோட்டருக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 10 கோடி. 10 கோடி. ஒரு மாதத்துக்கு 300 கோடி. ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி. 3600 கோடி. அப்போ 5 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க, 15 கோடி. ஆமாம், வந்துடும். அப்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரே கம்பெனியில் சரக்கு வாங்குறது, அப்புறம் வந்து பாட்டிலில் வந்து அந்த கலால் வரி அந்த ஸ்டிக்கரை ஒட்டாமல் இவங்களே வெளியில் ஒட்டி விற்கிறது, இதெல்லாம் அன்அஃபிஷியல் தானே. அப்போது ஆனால் இடி ரைட் பண்ணிட்டு அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா இடி? 1000 கோடி ரூபா சார். கண்ணுக்கு தெரிஞ்சு நாம தான் சாட்சி, 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் சாட்சி. ஒரு ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் இடி என்ன சொல்லிச்சு? வெறும் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சல்ல. இதில் இதை வச்சு நம்ம என்ன நினைக்க தோணுது? நம்ம இடி வந்து டாஸ்மார்க் தலைமை ஆஃபீஸில் ரைட் பண்ணாங்க, அப்பயே நினச்சோம் இந்த ரைடு அப்படியே திரும்பவும் செந்தில் பாலாஜி கிட்ட வரும். செந்தில் பாலாஜி மட்டுமே இவ்வளவு கோடி பணத்தை அடித்திருக்க முடியாது, அது இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடம்லாம் மாட்டோம். குறைஞ்சபட்சம் அந்த ஐஏஎஸ் அதிகாரி தேடினாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஐஏஎஸ் அதிகாரி? அவர் சிறைக்கு போனாரா? இல்லை அவர் மேலே சஸ்பெண்ட் எடுத்தாங்களா? ஒன்றுமே இல்லையே. ஒரு 2 நாள் செய்தி. அப்போது நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஏன் போக மாட்டேங்குது? அதுதான் சூட்சுமம். அதைத்தான் இவர்கள் வந்து அரசியலாக பயன்படுத்தி கொண்டு வேறு ஏதோ ஒரு காயை நகர்த்துக்கிறார்கள் எல்லாரும் பேசுகிறோம்ல. இப்போ நேற்று ரைடு, இப்போ இன்றைக்கி இதோட செய்தி என்ன? கண்டினியூஸாக இன்றைக்கி வந்திருக்கணும்ல, இன்னென்ன பொருள் எடுத்திருக்கோம், சிடி எடுத்தோம். சிடியில் இருக்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிடும்? ஒரு லேப்டாப் எடுத்துன்னு போகிறாங்க. ஒன்றும் தனிநபர் இல்லை, ஒரு அரசாங்கம் எல்லா விஷயங்களையும் தன் கையில் வைத்திருக்கிற அரசாங்கம். ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் அதுக்கத்துல எடுத்துடலாம்ல. ஆனால் எடுத்திருப்பீங்க, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, 5 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. எவ்வளோ நாள் சார் டைமு? சரி, ஒரு 4 நாளில் வந்துடுமா? சரி, அப்போ வெறும் 40 லட்சம் ரூபாய் மட்டும்தான் அவர் வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பாரா? அது கூட அஃபீஷியலாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லலை 40 லட்சம் நாங்கள் வந்து பணத்தை பறிமுதல் செஞ்சோன்னு. அப்போ எவ்வளோ தான் எடுத்திருப்பீங்க நீங்கள்? தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவில் ஒரு 2-3 பேர் தான் வந்து எல்லாத்தையும் கையில் வச்சுருந்தாங்க. ஒன்று ஏவா வேலு, ஒன்று சேகர் பாபு,
இன்னொன்று நேரு போன்றவர்கள். அப்படி இதில் மெயினான வந்து ஏவாவேலும் சேகர் பாபுவும் தான். அப்போது நியரிங் இவர் வந்து ஒரு சிஎம் மாதிரி, ஒரு கூட்டணியை போய் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசி முடிங்க, கூட்டணி மட்டும் கூப்பிடுங்க, அவங்க என்ன டிமாண்டோ நாங்கள் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்கிறாருன்னா, அவர் சற்றேறக்குறைய ஒரு முதலமைச்சர் எவ்வளவு இதில் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவரும் பண்ணியிருப்பார்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்படி எடுத்துக்கலாமா இதை, ஒரு பெரிய கொள்ளை அடித்தவனே சரி சும்மா இருந்தாலும் பிட் பாக்கெட் தான் அடித்தான், 2 பர்ஸு தான்ப்பா இருந்தது, நீங்கள் ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அவரை வந்து மினிமைஸ் பண்ணுற அளவு கூட இது இருக்கலாம்ல. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் சார் இவங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னா எடுத்துடணும் சார். இது வந்து ப்ரெஸ் மீட்டில் வச்சு சொல்கிறது இல்லையோ, இல்லை நாங்கள் வந்து எடுக்கிறவனே விடமாட்டோம், எடுத்தவனே விடமாட்டோம், முன்னால் எடுத்தவனே விடமாட்டோன்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. ஒரு முதலமைச்சருங்கிறது சட்டமன்றத்தில் சொல்கிறதா? சரி, அப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க என்னென்ன எடுத்தாங்கன்னு சொல்லணும்ல சார். ஒரு தனிநபர் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அரசாங்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள், சரி இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஆகுதுல்ல, இதில் எல்லாம் எடுத்து சொல்லணும்ல. அப்போது இவங்க ஏன் இதை புள்ளி விவரமாக சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிடுறாங்க, அந்த புள்ளி விவரம் மிகையாகலாம், குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க. குறைஞ்சபட்சம் அந்த புள்ளி விவரத்தில் நிற்பான், ஐயோ சட்டமன்றத்தில் அவ்வளோ கோடின்னு சொன்னார், அப்புறம் ஒன்றையும் காணோம், சரி அதில் ஒரு 10% 20% போட்டு முடிச்சிட்டாங்களோ அப்படின்னு மக்கள் நினைக்க தோணும். அப்போது நான் உன்னை மிரட்டின மாதிரி இருக்கணும், நீ வந்து அடங்கி போகணுன்றதுக்கான வழியாக தான் இதை நான் பார்க்குறேன். நீங்கள் இது எப்படின்னா சார், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையில் தாவேகா செய்கிற பல விஷயங்களை அரசியல் பூர்வமாக விமர்சிக்க வேண்டிய பொறுப்பு கடமை அந்த நிலையில் இன்றைக்கி உறுதியாக இருக்கிறவங்க அதிமுக மட்டும்தான். நீங்கள் திமுக எதை சொன்னாலும் போனாச்சு நீ பண்ண தனியா அப்படின்னு திமுகவை சொல்லிவிடுவாங்க. அப்போது ஒரு நேர்த்தியான எதிர்க்கட்சியாக செயல்படணுன்ற நிலையில் இருக்குது அதிமுக. அதை எய்ம் பண்ணி தான், அதை கணக்கு பண்ணி தான் அதிமுகவை சுக்குநூறாக நாங்கள் உடைக்கணும். எப்போ பார்த்தாலும் அதிமுகவுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்து அவங்க உள்கட்சி விவகாரத்தில் அவங்க பார்த்துக்கிட்டோம். திமுக எதனா பேசுனா நம்ம பேசுகிறாய், நீ ரொம்ப யோகியமா, நீ முந்தானத்திலையும் கொள்ளாட்சி வந்தானடா அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலான்றதுக்காக தான் இது முழுக்க தாவேக்காவில் இருக்கிற டீம் வந்து இதை வந்து ஒரு அரசியலுக்காக தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர, இவங்க ஊழல் பண்ண காசுலாம் எடுத்து அரசு கஜானாவில் போட்டு இதை கொஞ்சம் சரியாக நடத்தணுன்ற எண்ணம்லாம் இவங்களுக்கு சுத்தமாக இருக்கிறதா தெரில சார். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.